போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வந்து ஓட்டிட்டு அதுலேயே அவங்களுக்கு வந்து ஸ்டீரிங் கரெக்ட் ஆகிடும், க்ரூசிங் பண்ணுறது கரெக்ட் ஆகிடும், ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் வந்துடும். குதிரையை கொஞ்சமாவது டயர்ட் பண்ணோம். டயர்ட் பண்ணாதான் நம்மளுக்கு என்ன ஆகும், அது கண்ட்ரோலுக்கு வரும். ஒரு ஃப்ரெஷ்ஷாக அதுக்குள்ளே வந்து நிறைய எனர்ஜி வச்சுக்கிட்டு அதை நான் டிசிப்ளின் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது ஒன்றுமே பண்ண முடியாது. டிசிப்ளின் வந்து எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ வந்து அது மைல்ஸ் அண்ட் மைல்ஸ் ஓட்டிக்கிட்டே இருக்கணும். குதிரை நனைகிற அளவுக்கு வேர்வை வர வைக்கணும். என்னால் முடிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன், வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொடுப்பேன். பட்டு போடு, உனக்கு என்ன வேணுமோ எங்கே வேணால் போ, பட் வேலை செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை நிறுத்த மட்டும் முடியாது. ஓகேவா? என்ன வேணால் பண்ணு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஓடு, ஓடிக்கிட்டே உழைச்சிக்கிட்டே இருக்கு. ஸ்டார்ட் போகணுன்னு அவளே தான் முடிவு பண்ணியிருக்கா. ஸோ நான் ஸ்பீடெல்லாம் பெருசாக இப்போ வந்து அவளை ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பேன், நான் சொல்கிற ஸ்பீடில் தான் போகணும், நான் சொல்கிற கெயிட்டில் தான் போகணுன்னுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு தான் வேலை செய், வேலை செஞ்சுக்கிட்டே இரு, நான் சொல்கிற வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இரு. நீ நான் வாக் மட்டும் பண்ணாத. வாக் பண்ணினா உனக்கு பிரச்சனை வரும். ஸோ ட்ராட் பண்ணு, கேண்ட்ரு பண்ணு, பட் வாக் மட்டும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ போட தங்கம், உங்ககிட்ட தானே நிறைய நல்ல விஷயம் இருக்க போகுது. ஃபியூச்சரில் போட்டா போ போ போ, எதுவும் பிரச்சனை இல்லை. போ, நீ போ, உன்னை ஃப்ரீயாக விடுறேன். போ, உனக்கு என்ன வேணுமோ செய். சரி, இதை கொஞ்சம் ஃபைட் பண்ணுறேன், எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துக்கிறேன் அந்த இடத்துல. அப்படின்னா இந்த இடத்துல நான் டேர்ன் பண்ணுறேன், டேர்ன் ஆகிறா, இங்கே டேர்ன் பண்ணுறேன், டேர்ன் ஆகிறா, இங்கே டேர்ன் பண்ணுறேன், டேர்ன் ஆகிட்டா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா அது ஸ்டில் என்னுடைய சின்ன ஒரு கமாண்டை அவள் ஏற்றுக்கணும். என் கமாண்டை ஏற்றுக்கலனா என்ன ஆகும், அவள் முடிவில் போகிறான்.